ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் மக்கள் கூடும் கொள்ளிடம், வடவாறு மற்றும் ஏரி பகுதிகளில் இந்த ஆண்டு தண்ணீர் இல்லாததால் விழா களையிழந்து காணப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மக்கள் ஆற்று நீரில் நீராடி ஆடிப்பெருக்கினை கொண்டாடுவது வழக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து இல்லாததால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக மோகன், ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் உள்ள வடவாற்றங்கரை, கொள்ளிடம், வீராணமேரி பகுதியில் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கார் குடும்பத்துடன் திரட்டு வழிபாடு நடத்தி ஆற்றில் நீராடி விழாவை கொண்டாடுவது வழக்கம். அது போல பாத்தீங்கன்னா புதுமண தம்பதிகள் மாலை மாற்றி விடவும் இங்கு திரளாக வருகை தருவார்கள். ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா தண்ணீர் இல்லாததால் அந்த வற்றி ஆற்றில் ஓரத்திலேயே பாத்தீங்கன்னா தரப்பகுதியில பூஜை பொருட்களை வைத்து அவர்கள் படைத்து செல்வதை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுபோல் பல்வேறு பகுதிகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதுமண தம்பதிகள் தண்ணீர் இல்லாதவர்கள் பார்த்து விட்டு ஏமாற்றம் அடைந்து திரும்பி செல்கின்றனர். அந்த காட்சிகளோடு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆடிப்பெருக்கு விழாவை பார்த்து பல்வேறு பகுதிகளில் வியாபாரிகள் பாத்தீங்கன்னா கடைவீதியில் பாத்தீங்கன்னா பூஜை பொருட்கள், மஞ்சள், தேங்காய், பழம், பூக்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்வதற்காக கடைகள் அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு போதிய அளவுல தண்ணீர் இல்லாத பொதுமக்கள், புதுமண தம்பதிகள் வருகை வெகுவாகவே குறைஞ்சிட்டு இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரைக்கு வராமலே வீடுகளில் வழிபாடு நடத்துவதற்காக தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி செல்கிறனர். இதனால பாத்தீங்கன்னா விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வியாபாரிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரிகள் தங்கள்கிட்ட தெரிவிக்க பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழாவை நம்பிதான் ஆண்டுதோறும் இங்க கடை அமைக்கிறோம். இந்த ஆண்டு ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் மக்கள் வருகை மிகவும் குறைந்துள்ளது. இதனால பாத்தீங்கன்னா போதிய விற்பனை இல்லாதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 3 நாட்கள் இவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துடன் இங்க தங்கியிருந்து இந்த வியாபாரம் பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எந்த வித லாபமும் இல்லை. ஒரு பங்கு, அதாவது பாத்தீங்கன்னா 3ல் 1 பங்கு வியாபாரம் கூட இல்லைன்னு அவங்க வேலை தெரிவிக்கிறாங்க. மேலும் வடநாட்டுல இந்த தண்ணி இல்லாத பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை எரிச்சோடு காணப்படுது நம்மளால பார்க்க முடிகிறது. ஆண்டுதோறும் காணப்படும் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாட்ட சூழல் இந்த ஆண்டு காணப்படவில்லை. அடுத்த ஆண்டாவது வடநாட்டுக்கு போதிய தண்ணீர் இருப்பதை உறுதி செய்து புதுமண தம்பதிகள் சிறப்பான ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாட போதிய அளவு தண்ணீரை திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். மோகன், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆடிப்பெருக்கை இப்போ இங்க படைக்கிறது வழக்கம். இப்போ போதுமான தள்ளியனால நாங்கள் வீட்டிலே போய் படைக்கலான்ட்டு இருக்கோம். இப்போ ஏமாற்றம் பண்ணி தான் திருப்பி போகிறோம். வருஷம் வருஷம் இங்கே வருவோம். ஆற்றுல தண்ணி போகும், அதனால தண்ணி படைச்சிட்டு மாலையெல்லாம் விட்டுட்டு போவோம். இந்த வருஷம் கொஞ்சம் ஏமாற்றம் தான். நல்லா நாங்கள் பார்த்துட்டு அப்போ வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். பழக்கமாக இங்கே ஆற்றுல தான் படைப்போம். இந்த வருஷம் தண்ணி போதுமான அளவு இல்லாதனால ஏமாற்றம் அடைஞ்சு வீட்டிலே படைக்கலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். தண்ணி இந்த வருஷம் பற்றாக்குறையாக போயிடுச்சு. தண்ணி வரல ஆற்றுல. தண்ணி வறட்சி இல்லாமல் சுத்தமாக மக்கள்கிட்ட இருந்தவங்களாம் 2 வாரமாகவே சுத்தம் மோசமாக போயிட்டுருக்கு. தண்ணி மெயினாக பாண்டம்பருன்னா தண்ணி வந்துடும். அதே திருவிழா மாரி இருக்கும். அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா பூ கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூவெல்லாம் அப்படியே கிடக்கு. 500 ரூபா வாங்கி 200 ரூபாய் விற்க வேண்டியதாக இருக்குது. மக்கள் நடமாட்டத்துக்கு வேலை இல்லை. தண்ணி வந்தாலும் வெளில வரும். எதுவுமே அதான் அங்கங்கே விட்டுடுது, மாலையை விட்டுடுது. புதிய சம்பதிக்கு வெளில வரதுக்கு வேலை இல்லை. அந்த அன்றைக்கி அங்கங்கே தண்ணி விட்டுறாங்க. தண்ணி வந்தால் மெயின் பிரச்சனையே தண்ணி தானே. போன வருஷத்தோட இந்த வருஷம் வியாபாரம் 3ல் 1 பங்கு கூட கிடையாது. தண்ணி இல்லாததுனால தான். தண்ணி முன்னாடியே விட்டுருந்தாக்க ஒரு வியாபாரம் எங்களுக்கு ஓரளவுக்கு வியாபாரம் நடந்திருக்கும். எந்த இதுவும் இருந்திருக்காது. 3 நாளாக கடை போடுவோம். 15 ரூபா வியாபாரம் பண்ணுவோம். இப்போ ஒரு 5 ரூபா தான் வியாபாரம் பண்ண முடியுது.